நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? ஏ. தேவை விதி. பி. அளிப்பு விதி. சி. விகித அளவு விளைவு விதி. டி. மாறா விகித அளவு விளைவு விதி. விடை விகித அளவு விளைவு விதி. கீழ்க்கண்டவற்றில் எது வேகத்திற்கு சமமானது? ஏ. அதிர்வெண் இன்டு அலைநீளம். பி. அதிர்வெண் பை அலைநீளம். சி. அலைநீளம் பை அதிர்வெண். டி. 2 அதிர்வெண் இன்டு 2 அலைநீளம். விடை ஏ. அதிர்வெண் இன்டு அலைநீளம். சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையது. ஏ. சமநோக்கு வளைகோடுகள். பி. இயல்பின் ஆய்வு. சி. தேவை விதி. டி. அளிப்பு விதி. விடை சமநோக்கு வளைகோடுகள். கீழ்க்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? ஏ. குறையளிப்பு. பி. இயங்கும் தன்மை உடையது. சி. பலவகைப்படும். டி. இயற்கையின் பரிசு. விடை இயங்கும் தன்மை உடையது. கீழ்க்கண்ட உலோகங்களில் ஈரப்பதம் கூடுமானால் எரிநிலைக்கு உட்படுவது? ஏ. சோடியம். பி. பொட்டாசியம். சி. ரூபிடியம். டி. இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். கீழ்க்கண்டவற்றில் நிலக்கரி வகைகளில் எது புகைத்தன்மையற்ற நிலக்கரி எனப்படுகிறது? ஏ. பிட்டுமினஸ். பி. லிக்னைட். சி. ஆந்த்ரசைட். டி. சப்பிட்டுமினஸ். விடை ஆந்த்ரசைட். மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவைக்கோட்டின் வடிவமானது? ஏ. படுகிடை. பி. செங்குத்து. சி. விரைந்து சரியும். டி. மெதுவாக சரியும். டி. மெதுவாக சரியும். மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளைப் பற்றி பொருளியல் ஆராய்கிறது என்று கூறியவர்? ஏ. ஆடம் ஸ்மித். பி. லயன்ஸ் ராபின்ஸ். சி. ஆல்பிரட் மார்ஷல். டி. சாமுவேல்சன். விடை ஆல்பிரட் மார்ஷல். கீழ்க்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்தது? ஏ. கடந்த ஆண்டு உண்மை உள்நாட்டு உற்பத்தி 2.5% அதிகரித்துள்ளது. பி. கடந்த ஆண்டு 9.8% உழைக்கும் சக்தி வேலையின்மை நிலை பெற்றுள்ளது. சி. கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. டி. கடந்த ஆண்டு பொது விலை 4% அதிகரித்துள்ளது. விடை சி. கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது. மார்ஸ் கேஸ் என்பது? ஏ. பியூட்டேன். பி. புரோப்பேன். சி. கார்பன் டை ஆக்சைடு. டி. மீத்தேன். விடை மீத்தேன். மார்ஸ் கேஸில் கார்பன் டை ஆக்சைடும் ஸ்மால் அமௌண்ட் இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைடும் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஸ் ஆகும்போது வெளிப்படுற கேஸ் தான். அதாவது ஆக்சிஜன் ஆப்சண்ட்டாக இருக்கும்போது நடக்கிற டீகம்போஸ், அதுதான் மாஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலி டேஷ் செலவுக்கு எடுத்துக்காட்டாகும்? ஏ. மாறா. பி. மாறும். சி. இறுதிநிலை. டி. வாய்ப்பு. விடை மாறும் செலவுக்கு எடுத்துக்காட்டு. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. வாக்கியம் 2. அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஏ. 2 வாக்கியங்களும் சரி. பி. 2 வாக்கியங்களும் தவறு. சி. வாக்கியம் 1 சரி 2 தவறு. டி. வாக்கியம் 1 தவறு 2 சரி. விடை 2 வாக்கியங்களும் சரி. சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர்? ஏ. நெகிழ்ச்சியற்ற அளிப்பு கோடு. பி. நெகிழ்ச்சியற்ற தேவைக்கோடு. சி. சம இறுதிநிலை பயன்பாடு. டி. சம உற்பத்தி வளைகோடு. விடை சம உற்பத்தி வளைகோடு. இந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் தியரியை பற்றி சொல்லுது. அதாவது இன்புட்டா லேபரையும் கேபிட்டலும் இருக்கும்போது அவுட்புட்டாக கிடைக்கிற உற்பத்தி பற்றி சொல்கிறதா இந்த கோடு. பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நல வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும்? ஏ. சமுதாய நல்லிணக்கணம். பி. தேசிய ஒருங்கிணைப்பு. சி. பெண்கள் முன்னேற்றம். டி. சமுதாய நலம். விடை தேசிய ஒருங்கிணைப்பு. தேசிய ஊராட்சி நாள்? ஏ. டிசம்பர் 24. பி. ஆகஸ்ட் 24. சி. ஏப்ரல் 24. டி. செப்டம்பர் 24. விடை ஏப்ரல் 24.